Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான். அத பாத்தீங்கன்னா பொதுவாவே நம்ம வீட்ல எல்லாரும் இது போல ஒரு உண்டியல் வச்சிருப்போம். சோ நானும் அதே மாதிரி தான் ஒரு உண்டியல் வச்சிருக்கேன். பட் இந்த அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்களான்னு தெரியல. பட் எனக்கு இந்த டைம் ஒரு பேராசை. சோ கொஞ்சம் பெரிய சைஸ்ல உண்டியல் வாங்கி அதுல அமௌண்ட் சேர்த்துனா ஒரு அதிக அளவுல அமௌண்ட் வரும் இல்லைங்களா அப்படின்னு ஒரு ஆசை தான். பட் ஆனா இது வாங்குற நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா என்னால சரியா அமௌண்ட் போட முடியல. சேர்த்து வைக்கணும்னு ஆசை இருக்கு. அது எப்பயாவது தான் ஞாபகம் வருது. ஆனா டெய்லியும் நம்ம ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயாவது போட்டு வைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து மைண்டுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. நம்ம எல்லா விஷயங்களையும் வந்து தொடர்ந்து செஞ்சாதானே அது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு எனக்கு தோணுப்பதான் எனக்கு திடீர்னு தோணுன ஒரு யோசனை. ஸோ அதை வந்து சமீபமா ஒரு 2 மாசமா நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த பெரிய உண்டியலில் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டை சேர்த்துன்னு கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன உண்டியலை வாங்கி நம்ம ரெகுலராக நம்மளால் காயின்ஸ் வந்து ரெகுலராக போட்டுகிட்டே இருக்க முடியுதா அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக இதை வாங்கினேன். ஒரு 60 ரூபா கொடுத்து இந்த ஒரு உண்டியலை வாங்கியாச்சு. ஸோ இதில் என்ன செஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இப்போல்லாம் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கையில் ஃபோன் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. நம்ம எனி டைம் நம்ம கையில் ஃபோன் வச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதனால் நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே இது பகல் டைமில் இந்த ஃபோனில் வந்து டோட்டலாக 7 டேஸ்க்குமே நான் வந்து அலாரம் வந்து செட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதுபோல் அலாரம் நம்ம ஃபோனில் செட் பண்ணி வச்சிட்டா கரெக்டாக அந்த டைமுக்கு அலாரம் ரிங் ஆகும்போது நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும், நம்ம உண்டியலில் வந்து அமௌண்ட் போட்டு வைக்கணும் அப்படின்னு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணேன், என்னால் முடிஞ்ச ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோன்னு இதில் வந்து போட ஆரம்பித்தேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ்லேயே வந்து எனக்கு வந்து இந்த முக்கால்வாசி வந்து நிறைய ஆரம்பித்தது. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உண்டியலில் நீங்கள் பணம் சேர்த்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு தாட் இருக்குது. ஆனால் நான் செய்யக்கூடிய காரியம் நல்லபடியாக நடக்கணும், தொடர்ந்து நான் அதில் போடக்கூடிய அந்த பணம் வந்து பெருகிட்டே இருக்கணும், எனக்கு அது போடுறதுக்கான வருமானமும் வரணும் அப்படின்னா நம்ம அந்த செட் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா ஃபோனில் டைமிங், அது வந்து குளிகை நேரம்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை செட் பண்ணி வைங்க. எத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரில. சப்போஸ் உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்தால் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 மந்த்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தான் ஃபோனில் நீங்கள் வந்து அந்த டைமிங்கை வந்து அலாரம் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. குளிகை நேரங்கிறது பார்த்தீங்கன்னா கேலண்டருக்கு பின்னாடி வந்து இருக்கும். ஸோ அதோட டைமிங்ஸில் அந்தந்த நாளுக்கு வந்து செட் பண்ணி வச்சுட்டு அந்த டைமில் அலாரம் அடிக்கும்போது நீங்கள் ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை வந்து நம்ம வந்து இந்த உண்டியலில் நம்ம போட்டு வைக்கலாம். ஸோ இது போல் நீங்கள் அந்த டைமிங்க்கு வரும்போது நம்ம எடுத்து போடும்போது ஒரு 1 or 2 வீக்ஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா உங்களுக்கு அந்த மைண்டு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக டெய்லியுமே நமக்கு அதை வந்து காயின்ஸ் நம்ம உள்ளே போட்டு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை தான் இப்போ சமீபமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை ட்ரை பண்ணும்போது இந்த பெரிய உண்டியல் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு சின்ன உண்டியலுக்கு நான் ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பெரிய உண்டியல்லையும் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாவது அமௌண்ட் வந்து நம்ம போட்டு வைக்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அதனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு 50 100 போட்டு வச்சாலும் அதுவும் சேமிப்பு தானே. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உண்டியல் நிறையும். ஸோ மறக்காமல் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குறிப்பாக குளிகை நேரத்தை செலக்ட் பண்ணதுன்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரிஞ்சது தான். குளிகை நேரத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது திரும்ப திரும்ப நம்மளால் செய்ய முடியும், திரும்ப திரும்ப அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா குளிகை நேரத்தில் நல்ல காரியங்கள் செய்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதே டைமில் ஏதாவது கெட்ட காரியங்கள் நடந்தால் அது திரும்ப திரும்ப நடக்கும் அப்படிங்கிறதால தான் அந்த குளிகை காலத்தை வந்து மோஸ்ட்லி தவிர்ப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை அந்த குளிகை நேரத்தை வந்து நம்ம பணம் சேர்த்து வைக்கிறதுக்காக பயன்படுத்தினா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்களும் ஒரு சின்ன உண்டியலை வாங்கி இது போல் சேர்த்து வச்சு பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடிய விரைவில் நான் இந்த உண்டியலை நினச்சிட்டு இதில் எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கும் ஒரு ஆசை தான் இது சீக்கிரம் நிறையணும். ஸோ நீங்களும் ப்ளஸ் பண்ணுங்கள்.